ஓம் சாந்தி. செப்டம்பர் 30, 2025 காலை முரளி பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை அனைவரினதும் துன்பத்தை அகற்றி அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே வந்துள்ளார். ஆகவே நீங்கள் துன்பத்தை அகற்றுபவரின் குழந்தைகள் என்பதால் எவருக்கும் துன்பத்தை விளைவிக்க கூடாது. கேள்வி: ஒரு மேன்மையான அந்தஸ்தை பெறவுள்ள குழந்தைகளின் பிரதான அறிகுறிகள் யாவை? பதில்: 1. அவர்கள் எப்பொழுதும் ஸ்ரீமத்தை பின்பற்றுகிறார்கள். 2. அவர்கள் எதனை குறித்தும் ஒரு பொழுதும் பிடிவாதமாக இருப்பதில்லை. 3. அவர்கள் தாமாகவே கற்று தங்களுக்கான ராஜ்ய திலகத்தை இட்டுக் கொள்வதற்கு விரைவாக பாய்ந்து செல்கிறார்கள். 4. அவர்கள் ஒரு பொழுதும் தமக்கு இழப்பை ஏற்படுத்துவதில்லை. 5. அவர்கள் அனைவர் மீதும் கருணை நிறைந்தவர்களாகவும் அனைவருக்கும் நன்மை பயப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் சேவை செய்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். 6. அவர்கள் சீரழிந்த செயல்கள் எதனையும் செய்வதில்லை. அவர்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவதில்லை. பாடல்: நீங்கள் இரவை உறக்கத்திலும் பகலை உண்பதிலும் வீணாக்கினீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இந்த மொழியை புரிந்து கொள்கிறீர்கள். புதியவர் எவராலும் இதனை புரிந்து கொள்ள முடியாது. வேறு எவருமே ஓர் ஆன்மீக குழந்தைகளே என கூற மாட்டார்கள். வேறு எவருக்கும் இதனை எவ்வாறு கூறுவது எனவும் தெரியாது. எவரும் உண்மையில் மிக சரியாக அறிந்து கொள்ளாத ஆன்மீக தந்தையின் முன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் சகோதர ஆத்மாக்கள் என்றும் நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் என்றும் ஒரே ஒருவரே தந்தை என்றும் நீங்கள் புரிந்து கொண்ட பொழுதிலும் இதனை மிக சரியாக எவருமே உண்மையில் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இங்கு நேரடியாக வரும் வரை எவ்வாறு உங்களால் புரிந்து கொள்ள முடியும்? நீங்களும் நேரடியாக தந்தையின் முன்னால் வரும்பொழுதே உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்கள் பிராமணர்கள். உங்கள் முதற் பெயர் பிராமண குலத்தின் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் என்பதாகும். ஆத்மாக்கள் அனைவரும் சிவனுக்கு உரியவர்கள். உங்களை சிவகுமார்கள் அல்லது சிவகுமாரிகள் என்று அழைப்பதில்லை. அந்த வார்த்தைகள் தவறானவை. குமார்கள் குமாரிகள் இரு சாராரும் உள்ளனர். ஆத்மாக்கள் என்ற வகையில் நீங்கள் அனைவரும் சிவனுக்கு உரியவர்கள். நீங்கள் மனிதர்களின் குழந்தைகள் ஆகும் பொழுது குமார்கள் குமாரிகள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். சிவனின் குழந்தைகள் நிச்சயமாக அஷரீரியான ஆத்மாக்கள் ஆவார்கள். சாலிகிராம்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஆத்மாக்கள் மாத்திரமே ஆத்ம உலகில் வசிக்கிறார்கள். நீங்கள் இங்கு வரும்போது பௌதீகமான குமார்களும் குமாரிகளும் ஆகின்றீர்கள். உண்மையில் நீங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகளான குமார்கள் ஆவீர்கள். நீங்கள் ஷரீரங்களில் பிரவேசிக்கும் பொழுது குமார்களும் குமாரிகளும் ஆகின்றீர்கள். நீங்கள் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் என்பதால் சகோதர சகோதரிகள் என அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் இந்நேரத்திலேயே இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். பாபா எங்களை தூய்மையாக்கி தன்னுடன் மீண்டும் எங்களை அழைத்து செல்வார் என நீங்கள் அறிவீர்கள். எந்த அளவிற்கு ஆத்மாக்கள் தந்தையை நினைவு செய்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் தூய்மையாகுவார்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் பிரம்மாவின் வாய் மூலமாக கொடுக்கப்பட்ட இந்த ஞானத்தை கற்கின்றீர்கள். படங்களிலும் தந்தையின் ஞானம் மிக தெளிவாக உள்ளது. சிவ் பாபாவே எங்களுக்கு கற்பிக்கின்றார். எங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரை கற்பிக்கவும் இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணர் மூலம் தந்தையால் எங்களுக்கு கற்பிக்கவும் முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்வர்க்கத்தின் இளவரசர். இதனையும் குழந்தைகளாகி நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்து பெற்றோரின் குழந்தை. அவர் சத்யுகத்து தந்தை ஒருவரின் குழந்தை. அவர் வைகுந்தத்தின் இளவரசர். எவருமே அவரை அறிய மாட்டார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறந்த நாளில் மக்கள் தங்கள் சொந்த வீடுகளிலும் ஆலயங்களிலும் அவருக்காக ஓர் ஊஞ்சல் கட்டுகிறார்கள். தாய்மார்கள் ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள உண்டியலில் பணத்தை இட்டு தங்கள் வழிபாட்டை மேற்கொள்கிறார்கள்.
இந்நாட்களில் ஸ்ரீ கிருஷ்ணரை போன்றே கிறிஸ்துவும் சித்தரிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீ கிருஷ்ணர் சித்தரிக்கப்படுவதை போன்று அவருக்கும் கிரீடம் அணிவித்து அவருடைய தாயின் மடியில் வைத்துள்ளார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கிறிஸ்து என்ற பெயரின் ஒலிகள் ஓசை ஒத்ததாகவே இருக்கின்றன. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்புக்கும் கிறிஸ்துவின் பிறப்பிற்கும் இடையில் பெரிய வேறுபாடு உள்ளது. கிறிஸ்துவின் ஆத்மா பிறப்பு ஒரு சிறு குழந்தையின் ரூபத்தில் இல்லை. கிறிஸ்துவின் ஆத்மா வேறொருவரில் பிரவேசிக்கின்றார். அவர் விகாரத்தின் மூலம் பிறப்பெடுக்க முடியாது. முன்னர் அவர்கள் கிறிஸ்துவை ஒரு சிறு குழந்தையாக என்றுமே சித்தரிக்கவில்லை. அவர்கள் எப்பொழுதும் அவரை ஒரு சிலுவையிலேயே சித்தரித்துள்ளனர். அவர்கள் இப்பொழுது அவரை இவ்வாறாக காட்டுகிறார்கள். ஒரு சமயத்தை ஸ்தாபிக்கின்ற எவருமே அவ்வாறாக கொலை செய்யப்பட முடியாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அவர்கள் யாரை கொன்றார்கள்? அவர் பிரவேசித்துள்ள ஷரீரமே வேதனை அடைந்தது. ஒரு சதோப்பிரதான் ஆத்மா எவ்வாறு வேதனை அடைய முடியும்? அந்த அளவு வேதனையை பெறுவதற்கு அவர் என்ன கர்மத்தை செய்திருப்பார்? ஆத்மாக்கள் சதோப்பிரதான் நிலையிலேயே, அதாவது முற்றிலும் தூய்மையாக வருகிறார்கள். அனைவருடைய கணக்கும் தீர்க்கப்பட வேண்டும். இப்பொழுது தந்தை அனைவரையும் தூய்மையாக்குகின்றார். முற்றிலும் தூய்மையான சதோப்பிரதான் ஆத்மா அங்கிருந்து வேதனையை அனுபவம் செய்ய முடியாது. ஆத்மாவே வேதனைக்கு உட்படுகின்றார். ஆத்மா தனது ஷரீரத்தில் உள்ள பொழுதே வேதனையையும் துன்பத்தையும் அனுபவம் செய்கின்றார். நான் வேதனைப்படுகின்றேன் என கூறியது யார்? ஷரீரத்தில் வசிப்பவரே கூறுகின்றார். அனைவரிலும் பரமாத்மா இருக்கின்றார் என அவர்கள் கூறுகிறார்கள். எனினும் அவர் கடவுள், நான் வேதனைப்படுகின்றேன் என கூறப்போவதில்லை. பரமாத்மா எவ்வாறு அனைவரிலும் இருக்க முடியும்? பரமாத்மா எவ்வாறு வேதனைப்பட முடியும்? ஆத்மாக்கள் அழைக்கின்றார்கள், ஓ பரமாத்மாவான பரம தந்தையே, எங்கள் வேதனையை அகற்றிவிடுங்கள். பரலோக தந்தையே, ஆத்மாக்கள் அழைக்கின்றார்கள். தந்தை இப்பொழுது வந்துள்ளார் என்றும் அவர் உங்கள் வேதனையை அகற்றுவதற்கான வழியை உங்களுக்கு காட்டுகின்றார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஷரீரங்களில் இருக்கும் பொழுதே என்றென்றும் ஆரோக்கியமாகவும் செல்வந்தர்களாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாகவும் செல்வந்தர்களாகவும் இருப்பதாக ஆத்ம உலகில் நீங்கள் கூற மாட்டீர்கள். அங்கு ஓர் உலகம் இல்லை. அங்கு அமைதி மாத்திரமே உள்ளது. அங்கு நீங்கள் ஆதி தர்மமான அமைதி நிலையில் இருக்கின்றீர்கள். அனைவருடைய வேதனையையும் அகற்றி அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே தந்தை இப்பொழுது வந்துள்ளார். எனவே அவர் குழந்தைகளுக்கு கூறுகின்றார், நீங்கள் என்னுடையவர் ஆகிவிட்டீர்கள். ஆகவே எவரையும் புண்படுத்தாதீர்கள். இது ஒரு யுத்த களம். ஆனால் இது மறைமுகமானது. மற்றது கண்ணால் பார்க்கக்கூடியது. இந்த யுத்த களத்தில் மரணிப்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்ற கூற்றின் அர்த்தத்தை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இந்த யுத்தம் எவ்வளவு முக்கியமானது என பாருங்கள். வேறு எந்த யுத்தத்திலும் மரணிப்பவர்கள் எவருமே சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். கடவுள் பேசுகின்றார் என கீதையில் கூறப்படுகிறது. அவரை நீங்கள் நம்புகின்றீர்கள் அல்லவா? கடவுள் யாருடன் பேசினார்? அவர் இதனை எந்த யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு கூறினாரா, அல்லது அவர் உங்களிடம் கூறினாரா? அதனை அவர் இரு சாராரிடமும் கூறுகின்றார். அவர்களுக்கும் கூறப்பட்டுள்ளது, உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த சேவையும் செய்யப்பட வேண்டும். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமாயின் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு யுத்தத்தில் அனைத்து சமயத்தவர்களும் உள்ளார்கள். சீக்கியர்களும் அதில் உள்ளார்கள். அவர்கள் சீக்கிய சமயத்திற்குள் செல்வார்கள். அவர்கள் பிராமணர்களாகிய உங்களிடமிருந்து இந்த ஞானத்தை பெற்றால் மாத்திரமே சொர்க்கத்திற்கு செல்வதற்கான சாத்தியம் அவர்களுக்கு உள்ளது. அவர்கள் பாபாவிடம் வரும்பொழுது, சண்டையிடும் பொழுது சிவ் பாபாவின் நினைவில் நிலைத்திருந்தால் உங்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என பாபா அவர்களுக்கு விளங்கப்படுத்துவார். எனினும் அவர்கள் சொர்க்கத்தில் ஓர் அரசராகலாம் என்றில்லை. இல்லை, மேலும் அதிகமாக அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது.
அவர்களுக்கு ஒரு சிறிதளவு இந்த ஞானத்தை மாத்திரம் விளங்கப்படுத்தலாம். அவர்கள் ஓர் யுத்த களத்தில் இருக்கும் பொழுது தங்கள் இஷ்ட தேவதையை நிச்சயமாக நினைவு செய்கிறார்கள். ஒருவர் சீக்கியராக இருந்தால் குரு கோவிந்தருக்கு வெற்றி என கூறுவார். எவருமே தங்களை ஓர் ஆத்மாவாக கருதி பரமாத்மாவை நினைவு செய்வதில்லை. எனினும் தந்தையின் அறிமுகத்தை ஏற்றுக்கொள்பவர்களே சொர்க்கத்திற்கு செல்வார்கள். தூய்மை ஆக்குபவரான அந்த ஒரே ஒருவரே அனைவரினதும் தந்தை. அவர் தூய்மை அற்றவர்களுக்கு கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நான் ஸ்தாபிக்கின்ற சந்தோஷ உலகிற்கு நீங்கள் செல்வீர்கள். இந்த யுத்தத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் சிவ் பாபாவை நினைவு செய்தால் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். அந்த யுத்த களம் இதிலிருந்து வேறுபட்டது. தந்தை கூறுகின்றார், இந்த ஞானம் என்றுமே அழிக்கப்பட முடியாது. அனைவரும் சிவ் பாபாவின் குழந்தைகள். இப்பொழுது சிவ் பாபா கூறுகின்றார், என்னை மாத்திரம் நினைவு செய்வதால் முக்தி தாமத்தில் என்னிடம் நீங்கள் வருவீர்கள். இப்பொழுது கற்பிக்கப்படுகின்ற இந்த ஞானத்தை கற்பதனால் நீங்கள் ஸ்வர்க ராஜ்யத்தை பெற முடியும். இது மிகவும் இலகுவானது. நீங்கள் ஸ்வர்க்கத்தின் பாதையை ஒரு வினாடியில் கண்டு கொள்வீர்கள். ஆத்மாவாகிய நான் தந்தையை நினைவு செய்கின்றேன். இந்த சந்தோஷத்துடன் யுத்த களத்திற்கு செல்லுங்கள். நாங்கள் செயல்களை செய்ய வேண்டும். ஒருவரின் நாட்டை காப்பாற்றுவதற்கு அனைத்தையும் செய்ய வேண்டி உள்ளது. அங்கே ஒரே ஒரு தர்மமே உள்ளது. அங்கு கருத்து வேறுபாடு பற்றி ஒருபொழுதும் கேள்விப்பட மாட்டீர்கள். ஆனால் இங்கோ பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உள்ளன. நீர், நிலம் போன்றவற்றின் மீது சண்டைகள் இடம்பெறுகின்றன. அவர்களுக்கான நீர் வழங்குதல் நிறுத்தப்பட்டால் அவர்கள் கற்களை வீச ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் தானியங்களை ஒருவருக்கொருவர் கொடுக்காவிட்டால் சண்டை இடம்பெறுகிறது. நாங்கள் எங்கள் சுய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இந்த கல்வியின் மூலம் நாங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றோம். ஒரு புதிய உலகம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அது நிச்சயிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். எதற்காகவும் சண்டை சச்சரவுகள் இருக்க வேண்டியதில்லை. நாங்கள் மிக எளிமையாக வாழ வேண்டும். நீங்கள் உங்கள் புகுந்த வீட்டிற்கு செல்லப் போகின்றீர்கள் என்பதால் இப்பொழுது அஞ்ஞான வாசத்தில் இருக்கின்றீர்கள் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். ஆத்மாக்கள் அனைவரும் செல்வார்கள். ஆனால் ஷரீரங்கள் செல்ல முடியாது. ஷரீரத்தின் ஆணவம் துண்டிக்கப்பட வேண்டும். நாங்கள் ஆத்மாக்கள். எங்கள் 84 பிறவிகளும் இப்பொழுது முடிவடைகின்றன. பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தது, இப்பொழுது கலியுகமாகி உள்ளது என பாரத மக்களிடம் கூறுங்கள். கலியுகத்தில் எண்ணற்ற பல சமயங்கள் உள்ளன. சத்யுகத்தில் ஒரு தர்மம் மாத்திரமே உள்ளது. பாரதம் மீண்டும் ஒருமுறை ஸ்வர்க்கமாகின்றது. கடவுள் வந்துள்ளார் என்பதை மக்களில் சிலர் புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் முன்னேற்றம் அடையும் பொழுது அவர்கள் எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே கூறுவார்கள். அவர்கள் சூழலை பார்ப்பார்கள். எனவே தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தை அனைவருக்கும் உரியவர். அனைவருக்கும் அவர் மீது உரிமை உண்டு. தந்தை கூறுகின்றார், நான் இப்பொழுது வந்துள்ளதால் என்னை மாத்திரம் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என நான் உங்கள் அனைவருக்கும் கூறுகின்றேன். இப்பொழுது யுத்தம் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என மனிதர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். இது நாளையும் ஆரம்பமாகலாம். யுத்தத்திற்காக படையை சேர்ப்பதற்கு அதிக காலம் தேவையில்லை. எனினும் எங்கள் ராஜ்யம் இன்னமும் ஸ்தாபிக்கப்படவில்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆகவே எவ்வாறு விநாசம் இடம்பெறும்? இன்னமும் நீங்கள் தந்தையின் செய்தியை அனைவருக்கும் நாலா பக்கங்களிலும் கொடுக்கவில்லை. தூய்மையாக்குபவரான தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இந்த செய்தி அனைவருடைய செவிகளையும் சென்றடைய வேண்டும். போர் மூண்டு குண்டுகள் வெடித்தாலும் எங்கள் ராஜ்யம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்பட உள்ளது. அதுவரை விநாசம் இடம்பெற முடியாது என்ற நம்பிக்கையை நீங்கள் கொண்டிருப்பீர்கள். உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்றும் உலக யுத்தம் இடம்பெற்றால் உலகம் அழிக்கப்பட்டு விடும் என்றும் மக்கள் கூறுகிறார்கள். இது ஓர் ஆன்மீக பல்கலைக்கழகம்.
நீங்கள் உலகம் முழுவதற்கும் எந்த ஞானத்தை கொடுக்கின்றீர்கள்? ஒரே ஒரு தந்தை மாத்திரமே வந்து உலகை மாற்றமடைய செய்கின்றார். ஒவ்வொரு சக்கரமும் மில்லியன் கணக்கான வருடங்கள் உடையது என அம்மக்கள் கூறுகிறார்கள். அதன் மூலம் 5000 வருடங்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கிறிஸ்துவுக்கு 3000 வருடங்களுக்கு முன்னர் ஸ்வர்க்கம் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அவர்கள் இஸ்லாமினதும் பௌத்தத்தினதும் காலத்தை கணக்கிட்டுள்ளார்கள். அந்த இரு சமயங்களுக்கும் முன்னர் வேறு எவரை பற்றியும் குறிப்பிடப்படவில்லை. நீங்கள் அனைத்தையும் மிக சரியாக தேதி வாரியாக வெளிப்படுத்தலாம். ஆகவே நீங்கள் அதிக அளவு போதை கொண்டிருக்க வேண்டும். சண்டை சச்சரவுகள் என்ற கேள்விக்கே இடமில்லை. அனாதைகளாக உள்ளவர்களே சண்டையில் ஈடுபடுவார்கள். இப்பொழுது என்னென்ன முயற்சிகளை நீங்கள் செய்கின்றீர்களோ அதுவே உங்கள் 21 பிறவிகளுக்கான வெகுமதி ஆகின்றது. நீங்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டால் உங்களால் மேன்மையான அந்தஸ்தை பெற முடியாது. நீங்கள் தண்டனையையும் அனுபவம் செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ தந்தையிடம் வந்துவிடுங்கள். அரசாங்கமும் கூறுகிறது, சட்டத்தை உங்கள் கைகளில் எடுக்காதீர்கள். உங்களில் சிலருக்கு வெளிநாட்டு சப்பாத்தில் விருப்பமுள்ளதாக கூறுகிறீர்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது அஞ்ஞான வாசத்தில் வாழ்கின்றீர்கள். அங்கு நீங்கள் மிக சிறந்த பொருட்கள் பலவற்றை பெறுவீர்கள். தந்தை சரியானவற்றை மாத்திரமே உங்களுக்கு கூறுவார். அவர் கூறுகின்றார், இது சரியல்ல. இங்கு அத்தகைய பொருட்களை நீங்கள் ஏன் விரும்புகின்றீர்கள்? நீங்கள் மிக எளிமையாக இங்கே வாழ வேண்டும். இல்லாதுவிட்டால் உங்களிடம் ஷரீர உணர்வு இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் சொந்த கட்டளைகளை பின்பற்றக்கூடாது. பாபா கூறுகின்றார், உங்களுக்கு நோய் இருந்தால் நீங்கள் ஒரு வைத்தியரை அழைக்கலாம். மருந்தினால் அனைவருக்கும் சிகிச்சை செய்யலாம். எனினும் தந்தை இங்கே இருக்கின்றார். ஸ்ரீமத் என்றால் ஸ்ரீமத் தான். நம்பிக்கை எங்கு உள்ளதோ அங்கு வெற்றி உண்டு. நீங்கள் இவை அனைத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையின் ஆலோசனையை பின்பற்றுவதில் நன்மையே உள்ளது. நாங்கள் எங்களுக்கும் நன்மையை ஏற்படுத்த வேண்டும். ஒருவரை ஏனும் உங்களால் 1 பவுண்ட் பெறுமதி வாய்ந்தவராக ஆக்க முடியாது விட்டால் அப்பொழுது நீங்களும் 1% பெறுமதி அற்றவர்களாகவே இருக்கின்றீர்கள். நீங்கள் 1 பவுண்ட் பெறுமதியானவர் ஆகுவதற்கு தகுதி வாய்ந்தவர் அல்ல. இங்கு உங்களுக்கு பெறுமதி இல்லாது விட்டால் அங்கும் உங்களுக்கு எந்த பெறுமதியும் இல்லை. சேவை செய்யும் குழந்தைகள் சேவை செய்வதில் ஆர்வம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சுற்றுலா சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சேவை செய்யாது விட்டால் உங்களை உபகாரி என்றோ அல்லது கருணை நிறைந்தவர் என்றோ அழைக்க முடியாது. பாபாவை நீங்கள் நினைவு செய்யாது விட்டால் நீங்கள் தொடர்ந்தும் சீரழிவான செயல்களை செய்து ஒரு குறைந்த அந்தஸ்தையே பெறுவீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் சிவ் பாபாவுடன் யோகம் செய்கின்றீர்கள் என்றோ, எவ்வாறாயினும் நீங்கள் பிரம்மா குமார்கள் குமாரிகள் தானே என்றோ இல்லை. பிரம்மா பாபாவின் மூலமாகவே சிவ் பாபா உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். நீங்கள் சிவ் பாபாவை மாத்திரம் நினைவு செய்தால் எவ்வாறு முரளியை கேட்பீர்கள்? அதன் பேறு எவ்வாறு இருக்கும்? நீங்கள் கற்காது விட்டால் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள்? அனைவரும் மேன்மையான ஒரு பாக்கியத்தை கொண்டிருக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். அங்கேயும் அந்தஸ்து வரிசை கிரமமாகவே இருக்கும். அனைவரும் தூய்மையாக வேண்டும். ஆத்மாக்களால் தூய்மையாகாமல் அமைதி தாமத்திற்கு செல்ல முடியாது. தந்தை கூறுகின்றார், தொடர்ந்தும் இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொடுங்கள். அவர்கள் இப்பொழுது இதனை கேட்காது விட்டாலும் நிச்சயமாக எதிர்காலத்தில் கேட்பார்கள். இப்பொழுது எவ்வளவு தடைகளும் புயல்களும் மிகுந்த விசையுடன் வந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் பயப்படக்கூடாது. ஏனெனில் ஒரு புதிய தர்மம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு மறைமுகமான ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். பாபா சேவை செய்யும் குழந்தைகளை பார்க்கும் பொழுது பூரிப்படைகின்றார். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்களுக்கு ராஜ்ய திலகத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. காரணமின்றி ஓர் இழப்பை அனுபவம் செய்ய உங்களை அனுமதிக்காதீர்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, சேவை செய்பவராகவும் உபகாரியாகவும் ஆகுங்கள்.
ஆசிரியர் மாணவர்களாகிய உங்களிடம் கூறுகின்றார், நன்றாக கற்று பாய்ந்து முன்னேறிச் செல்லுங்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கான சொர்க்கத்தின் புலமை பரிசிலை பெற உள்ளீர்கள். இந்த வம்சத்திற்குள் செல்வதே பெரும் புலமை பரிசிலாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்த சங்கம யுகத்தில் மிகவும் எளிமையாகவும் சாதாரணமாகவும் இருங்கள். ஏனெனில் இது அஞ்ஞான வாசத்திற்குரிய காலமாகும். இங்கு எந்த எதிர்பார்ப்பையும் கொண்டிருக்காதீர்கள். என்றுமே சட்டத்தை உங்கள் சொந்த கைகளில் எடுக்காதீர்கள். ஒருபொழுதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள். 2. விநாசம் இடம்பெறுவதற்கு முன்னர் புதிய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தந்தையின் செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் தூய்மையாகுவீர்கள் என தந்தை கூறுகின்றார். ஆசீர்வாதம். நீங்கள் திருப்தி என்னும் சிறப்பு இயல்புடன் திருப்தி ரத்தினமாகி நீங்கள் செய்யும் சேவையில் வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. சேவை செய்வதற்கு தேவையான விசேஷமான நற்குணம் திருப்தியாகும். அது சேவை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் நீங்களோ அல்லது மற்றவர்களோ அதனால் குழப்பத்திற்கு உள்ளாகினால் அத்தகைய சேவையை செய்யாமல் விடுவது நல்லது. உங்களுடன் அல்லது தொடர்பில் உள்ளவர்களுடன் உங்களுக்கு திருப்தி இல்லாது விட்டால் அந்த சேவை உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பேற்றின் பலனை கொடுக்காது. எனவே அனைத்திற்கும் முதலில் ஏகாந்தத்தில் இருந்து திருப்தி என்னும் ரத்தினமாக இருக்கும் ஆசீர்வாதத்தின் மூலம் உங்களை மாற்றிக்கொண்டு சேவை களத்திற்கு செல்லுங்கள். அப்பொழுது மட்டுமே நீங்கள் வெற்றி சுரூபம் ஆகுவீர்கள். ஸ்லோகம். தடைகள் என்ற பாறையை உடைப்பதில் உங்களின் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஆனால் அதை தாண்டி உயரப் பாயுங்கள். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது அன்பென்னும் அக்னியை ஏற்றி உங்களின் யோகத்தை எரிமலையாக்குங்கள். ஜுவாலா ரூப நினைவை கொண்டிருப்பதற்கு உங்களின் மனமும் புத்தியும் சக்தி வாய்ந்த ஒரு பிரேக்கையும் அத்துடன் திசை திருப்பக்கூடிய சக்தியையும் கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் புத்தியின் சக்தி அல்லது ஆற்றல் வீணாகாது, ஆனால் சேமிக்கப்படும். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் இந்த சக்தியை சேமிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களின் வேறு பிரித்தறியும் மற்றும் தீர்மானிக்கும் சக்திகள் அதிகரிக்கும். இதற்கு இப்பொழுது எண்ணங்களின் எந்த ஒரு விரிவாக்கத்தையும் நிறுத்துங்கள். அதாவது விஸ்தாரத்திலிருந்து விடுபடும் சக்தியை கிரகியுங்கள். ஓம் சாந்தி.